Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC CGL எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி MTS and CHSL எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி MTS எக்ஸாம் போஸ்ட்போன் பண்றாங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 நாள் வரைக்கும் டைம் கிடைக்கும். ஸோ இந்த 60 டேஸ்ல MTS எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பர்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் டிக்கு கரெக்டா 80 டேஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்கு. ஸோ இதில் ரெடி ஆகிற மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2500 பே பண்ண வேண்டாம். நீங்கள் 1899 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆஃபர் வந்து 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கூப்பன் கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதில் இப்போ 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அதனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அவைலபிளாக இல்லை. இது ஆல்ரெடி நாம கிரியேட் பண்ண கூப்பன் கோட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க MTSக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேடம், இந்த 2.0 பேட்ச்ல வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ SSC MTSக்கான ஃபர்ஸ்ட் வீக் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டே 1ல் மேக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா MTS பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஸோ அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாகவே நீங்கள் மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் வந்து 12 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணணும், OBC 10 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணணும், SC ST வந்து 8 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணணும். அப்போ தான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆக முடியும். இதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேவா? அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கண்டிப்பாக நம்ம குவாலிஃபை ஆகணும். அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய அனாலஜி, கோடிங், டிகோடிங்னு இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிடலாம். அடுத்து இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா டே 2ல நீங்க கிராமர் ரூல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிராமர் ரூல்ஸ் லாஸ்ட் மினிட்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 100 கிராமர் ரூல்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். கிராமர்ல வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுலயே உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரூல்ஸுமே சொல்லி கொடுத்துருப்போம். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கிராமர் ரூல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து டே 4ல ரீசனிங்ல அனாலஜி, அதுக்கப்புறம் கோடிங், டிகோடிங், இங்கிலீஷ்ல கிராமர் ரூல்ஸ், அப்புறம் டே 5ல இங்கிலீஷ்ல மிஸ்பெல்ட் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல புத்திசம் அண்ட் வேதிக் பீரியட் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 6ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மிஸ்பெல்ட் டாபிக், ஜெனரல் அவேர்னஸ்ல ஜெயினிசம். ஏன்னா MTS பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும் படிச்சா போதுமானது. இங்கிலீஷ் முடிக்கிறதுக்கு கரெக்டா 30 டேஸ் போதும். ஜெனரல் அவேர்னஸ் முடிக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷ் கூடயே ஜெனரல் அவேர்னஸையும் பேரலா கொண்டு வரும்போது ஓவராலா 60 டேஸ்ல இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் முடிச்சிடலாம். இடையில மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் முக்கியமான இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது மேக்ஸ் ரீசனிங்லயும் குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா? ஸோ MTS வந்து மற்ற எல்லா எக்ஸாமையும் விட ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும் தான். இதுல கால்குலேஷன் பார்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கிடைச்சிருக்க டைம் வந்து போஸ்ட்போன் ஆகுறது, CGL வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. இதே மாதிரி MTSக்கும் நமக்கு கிடைச்சிருக்க டைம் வந்து கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இருக்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் தான் கேட்பாங்க. 20ல் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்லேருந்தே வந்துடும். அப்போ ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இது மூணையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டிக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். இதுலையும் ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் மூணையும் பேரலாக தான் நீங்கள் வந்து கொண்டு போவீங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்ல ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 20-25 நாள்ல ரீசனிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள் 50 நாள் வரும்போது மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும். ரீசனிங்கும் மேக்ஸும் கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா இது ரெண்டுக்கும் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் மட்டும் பிசிக்ஸ்ல பாதி முடிச்சிருப்பீங்க. அது போக ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஃபைனலா ஜெனரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணா போதுமானது குரூப் டிக்கு. ஓகேவா? ஏன்னா இதுல இந்த 3 சப்ஜெக்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100 கொஸ்டின்ல இதுல இருந்து 80 கொஸ்டின் வந்துருது. கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுல 10 வந்துரும். முக்கியமான ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ப்ரீவியஸா என்டிபிசில கேட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸா இப்போ ரயில்வேல நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஏஎல்பி என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துச்சோ அதுல உள்ள கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஜெனரல் அவேர்னஸ் வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம என்டிபிசியோட யூஜி முடிஞ்சதுக்கு அப்புறம், அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் டிக்கான லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அனாலஜி வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2லயும் அனாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல வந்து நம்பர் சிஸ்டம், டே 4லயும் நீங்க நம்பர் சிஸ்டம் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 5ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 6ல வந்து ஒர்க் டாபிக், டே 7லயும் நீங்க சயின்ஸ்ல ஒர்க் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வார கடைசியில நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளான்ல என்னென்ன டாபிக்லாம் படிச்சீங்களோ அது எல்லாமே டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வீக்ல அதை விட கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னு போகும்போது கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 12 வீக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிடலாம், குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் பேட்சோட பிளான். ஓகே, நீங்க இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல, அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலன்னா இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாசம் வந்து அடுத்த என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம், அதாவது குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து இந்த டிசம்பர் 2025 அப்படி இல்லைன்னா ஜனவரி 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதுக்கான கேலண்டர் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா அதுக்கான அடுத்த நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி அந்த கேலண்டரும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ என்டிபிசி யூஜி எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே உட்காராம அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கடைசி நம்ம போஸ்டிங் போற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி படிச்சுட்டே கன்சிஸ்டண்டா இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஜாப் இல்ல, 2 போஸ்டிங் 3 போஸ்டிங் 4 ஆர்டர் 5 ஆர்டர் நம்ம வாங்க முடியும். கண்டிப்பா நம்மளோட பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டு சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு டெஸ்ட்ல 100க்கு ஒரு 85ல இருந்து 90 மார்க்குக்கு மேல வாங்குறோம்னாலே எந்த எக்ஸாம்னாலும் நம்ம வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதனால கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வந்து டைம் இருக்குது. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். மெயின்ஸில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் செலக்டடாக நம்ம வந்து பஸ்ஸில் வந்து 15 மார்க்கு, இன்இக்வாலிட்டி 5 மார்க்குன்னு செலக்டடாக செட்டாக நம்ம வந்து தூக்கிடலாம். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாபிக்லாம் படிக்கணுமோ அதுவும் படிச்சுட்டு அப்படியே மெயின்ஸுக்கு வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர் படிக்கணும், என்னென்ன பேங்கிங் அவேர்னஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேட்ச்ல வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பேட்ச்ல என்னென்ன கொடுக்குறோமோ அதை வாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆக்சுவலா இது நியூவா கொடுத்த ஆஃபர் இல்ல, ஆல்ரெடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுத்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1899 ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு 1 இயர் மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால நம்மளால ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க முடியல. இந்த வார சாட்டர்டே வந்து கண்டிப்பா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து நீங்க பார்த்துக்கலாம். எம்டிஎஸ்க்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல
தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்லேயே பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோதான் சிலபஸ். நம்ம ஸ்கூல் டேஸ்ல 10ஆம் கிளாஸ்ல என்ன படிச்சோமோ, 6ஆம் கிளாஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே புதுசாக நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே ஸ்கூலில் நம்ம படித்தது தான். அது எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிஇ படிக்கும் போதெல்லாம் உள்ள சிலபஸ் எடுத்து பாருங்க, ரொம்ப டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள மேக்ஸ் பாருங்க, நம்ம சின்ன வயசில் படித்த அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் வருது. இங்கே வந்து என்ன பண்ணணும், அந்த சம்மை போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். சின்ன வயசில் படித்த அதே கிராமர் தான், அதே ஒக்காபுலரி தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமர் நாலேஜ் ஓரளவுக்கு இருந்து மீனிங் கம்மியாக தெரிஞ்சால் கூட எந்த கொஷின்னாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய இருக்குது கையில் படிக்கிறதுக்கு, அப்படி தானே? முன்னாடி மாதிரி புக்கெல்லாம் தேடி அலையணும் அப்படிலாம் இல்லை, எல்லாமே கையில் இருக்குது. அந்த ஃபோனுக்குள்ளே தான் நமக்கு தேவையான நல்லதும் இருக்குது, நம்மளை வேறு வழியில் கொண்டு போகக்கூடிய அந்த கெட்டதும் இருக்குது. அதனால் அந்த ஃபோனை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த 18 வயசு 20, 22 வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எட்டி போய் வாட்ஸ்அப்பை பார்க்கணும்னு தோணும். அப்படியே வாட்ஸ்அப் பார்க்கும்போது யூடியூப்ல ஏதாவது ஒரு சம்மு தெரியல அப்படின்னு சர்ச் பண்ண போவோம், அதுக்குள்ளே ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டே டைம் போயிடும். ஆனால் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்த உலகத்தில் சாதிக்கவங்களுக்கு 24 மணி நேரம் தான், சும்மா இருக்கவங்களுக்கு 24 மணி நேரம் தான். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுங்கிறது நமக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா டே அண்ட் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகே, கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறத விட இஷ்டப்பட்டு படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து போஸ்டிங் வாங்கிடுவேன், நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், எஸ்எஸ்சி கிளியர் பண்ணிடுவேன், ரயில்வே கிளியர் பண்ணிடுவேன், ரயில்வேல இந்த போஸ்ட்டில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு இதை கொண்டு வந்துக்கணும், ஒரு கனவை கொண்டு வந்துக்கணும். நான் வந்து டிடிஆராக போக போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரியே இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் பேங்க் மேனேஜர் ஆக போகிறீங்க அப்படின்னா அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கான இது என்ன கொடுக்கணுமோ அதை இன்புட் கொடுத்துட்டே இருங்க, அவுட்புட் தானாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நிறைய நெகட்டிவ் பீப்புள் சுற்றி இருப்பாங்க. நீ என்ன படிக்கிற, லட்சக்கணக்கான பேர் எழுதுனா எக்ஸாமு, உனக்கு எங்கே கிடைக்க போதும்பாங்க. சப்போஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்காமல் வேற ஏதாவது போகிறோம் அப்படின்னாலுமே எந்த ஃபீல்டுக்குனாலுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். எங்கே போனாலும் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன பண்ண போனாலும் காம்படிஷன் இருக்கும். நம்மளோட தனித்திறமையை உருவாக்கி அதில் நம்ம பெரிய ஆளானா மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுற வரைக்கும் காது கேட்காத மாதிரியே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் காதுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. காதுக்குள்ளே வந்து அடுத்த மூளைக்குள்ளே போவோம், மனசை பாதிக்கும். மனசை பாதிச்சுது அப்படின்னா வேறு எந்த வேலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. பேசுகிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது பண்ணாத, இது பண்ணாத, அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலான்னு. சஜஷன் யார்கிட்டையுமே கேட்காதீங்க. உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. நான் இது படிக்க போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன், வேலைக்கு போக போகிறேன், அதுக்காக நான் 100% எஃபோர்ட் போட போகிறேங்க கூடிய பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. உங்களால் முடியும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஏன்னா இங்கே நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. யார் வந்து இங்கே கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்களே அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் எப்போ வந்துச்சு, என்ன வந்துச்சு, இதுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாமல் டைரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு பேருக்கு எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இங்கே கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. அதே இது ஒரு கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து சிலபஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இல்லைனாலும் அதில் லேர்ன் பண்ணிட்டு செகண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மிஸ்டேக்லையும் லேர்ன் பண்ணிட்டு கடைசி சக்ஸஸ் தான். கடைசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடியது சக்ஸஸ் தான். ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்குமே சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஸோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. அதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 18 வயசை நினச்சி இப்போ 25 வயசில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 25 வயசை நினச்சி நிறைய பேர் 30 வயசில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கே நான் எழுதியிருக்கலாம், 2010 எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, 15 அந்த டைமில் ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக 2016 தான் நான் பேங்க் எக்ஸாம் எழுதினேன். அந்த டைமில் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ உள்ள பேப்பர் 2026 வரப்போகுது. இப்போ உள்ள பேப்பர் வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எக்ஸாம் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலான்னு ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஓகேவா? லைஃப்பில் வந்து எப்போவுமே ரெக்ரெட்டே பண்ணக்கூடாது. அடுத்து என்ன பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குங்கிறத பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதும்போது பாஸ் பண்ணிடணுங்கிற நம்பிக்கையை விட சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்றவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய பயம்தான். அவங்களுக்கு என்ன,
அவங்க வந்து நமக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்மளோட எஃபர்ட்டு நமக்கு தெரியும். நம்ம பாஸ் பண்ணாலும் அது நம்ம தான் காரணம், நம்ம ஃபெயில் ஆனாலும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அடுத்தடுத்த முயற்சிகளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கரெக்டாக என்னோட ஃபெயிலியருக்கும் நான் தான் காரணம், என்னோட சக்ஸஸுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருங்க. உங்களோட ஆம்பிஷனில் ஓகே உங்களோட லட்சியத்தில் வந்து ரொம்ப சுயநலமாக இருங்க. அதுக்காக வேறு எதையுமே அந்த லட்சியத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஓகேவா? அதில் வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கணும். அது என்னவா இருந்தாலும் சரி, அதில் நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கணும். சுயநலமாக இருக்கணுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் எந்திக்கணும் அந்த இடத்த விட்டு. இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்னா டே 1 இந்த டாபிக்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்து எந்திக்கணும். அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம், பட் நமக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது அதை முடிச்சுட்டு அடுத்து வெளியே போகணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது அது என்னைக்காவது ஒரு நாள். இங்கே அதிகமாக டிஸ்ட்ராக்ஷனே ஃபோன் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா குரூப் டி எக்ஸாம் 3 மந்த்ஸுக்குள்ளே வந்துடும். இடையில நம்ம வந்து 30 நாளில் குரூப் டிக்கு ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 60லேருந்து 90 நாள் தேவைப்படும். ஸோ இதுதான் கடைசி நாம் கொடுக்கக்கூடிய ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.